ஓலா S1X Plus உண்மையிலே இந்த பட்ஜெட்டுக்கு வர்த்தா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் கைஸ், நான் இந்த ஓலா S1X Plus வாங்கி 3 months ஆச்சு. இந்த EV ஸ்கூட்டர் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ கிராஷ்லாம் ஆனால் தாங்காது தான். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் ரெண்டுத்துலேயும் சரி நைட்டில் ட்ரைவ் பண்ண நல்ல வெளிச்சமாக இருக்குது. இதில் BLDC ஹப் மோட்டார் தான் இருக்குது. மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணப்போ சவுண்ட் கம்மியாக தான் வருது. நான் யூஸ் பண்ண 3 monthsல மோட்டாரில் ஃபால்ட் அண்ட் நாய்ஸ்லாம் வரல. பட் இந்த மாடலில் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இதில் காம்பி பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பிரேக் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. பிரேக் வண்டி ட்ரைவ் பண்ண பார்த்து ஷேக் ஆகுது. இந்த ப்ராப்ளம் சர்வீஸ் சென்டரில் கூட ரிப்பேர் பண்ணல. ஸோ நானே பிரேக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த பிரேக் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக போடுறேன். இந்த வண்டிக்கு 3 ஆக்சசரிஸ் அமேசானில் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் 600 தான் ஆச்சு. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதை நீங்களே லோக்கல் மெக்கானிக் ஷாப்பில் மாட்டிடலாம். சர்வீஸ் சென்டரில் நீங்கள் ஃபிட் பண்ணோன்னா ஒரு 200 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ளோர் மேட்டும் நல்லா இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 தான் ஆகும். அப்புறம் சார்ஜிங் சாக்கெட் கேப்பும் வாங்கியிருந்தேன். அதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த வண்டி சார்ஜ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். பட் பேட்ரி பேக்கப் நல்லா தான் இருக்குது. இதோட பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 34 liters இருக்கும். நல்லா வைடாக தான் இருக்குது. நிறைய திங்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதில் டூல்ஸ் கிட் அண்ட் ஃபஸ்ட் எய்ட் கிட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதில் பெரிய பிரச்சனையே ட்ரைவ் பண்ண பார்த்து சடனாக ஒரு 2 to 3 times வண்டி டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் எதனா பிளேயர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு அந்த பூட்டில் இருக்க பின்னை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பூட் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த ப்ளக் கனெக்டரை ரிமூவ் பண்ணி திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருக்க டிஸ்பிளே கனெக்டர் ப்ளக்கை எடுத்து திரும்பி போட்டால் வண்டி ஆன் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ அர்ஜென்ட்டாக பார்த்து வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 to 20 minutes வேஸ்ட் ஆகும். நமக்கு ரொம்ப கடுப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆனதால் நான் நெக்ஸ்ட் டே சர்வீஸ் சென்டருக்கு வண்டி எடுத்துகிட்டு போனேன். அவங்க வண்டியோட ஃப்ரண்ட் பேனலை கழட்டி அங்கே ஒரு SOS ரீபூட் ஃப்ளக் இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த வண்டியில் கீ இல்லாதனால ஃபோனில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி தான் அன்லாக் பண்ணணும். இந்த வண்டி வாங்கின 3 monthsல நான் ஒரு 5 to 6 times சர்வீஸ் சென்டர் போயிட்டு வந்துட்டேன். ஸோ சர்வீஸ் சென்டரில் சீஃப் மெக்கானிக் அந்த மாதிரி யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உடனே பார்ப்பாங்க. அர்ஜெண்ட்டாக வண்டியை ஷாப் ஆகிடுச்சுன்னா ஓலா ஷோரூம் அண்ட் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ணோம். சப்போஸ் சர்வீஸ் சென்டரில் உங்களோட இஷ்யூ சரியாக பார்க்கல, இல்லை உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சோஷியல் மீடியாவில் ஓலா எலக்ட்ரிக் பேஜில் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணலாம். அவங்களும் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு 2 times பண்ணேன். அவங்க ஒரு 24 hours உங்களுக்கு கன்ஃபார்மாக கால் பண்ணிடுவாங்க. உங்கள் இஷ்யூவும் ஓரளவு சீக்கிரமாக பார்ப்பாங்க. ஸோ ஓலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக தராங்க. ஸோ அதனால் ஏத்தர் அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி வராது. ஸோ நீங்கள் ஏத்தர் அளவுக்கு ஓலாவை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வண்டியை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, அண்ணே இந்த வண்டியை வச்சுக்கிட்டு என்னால் சர்வீஸ் சென்டருக்கும் வீட்டுக்கும் அலைய முடியலண்ணே. ஸோ இந்த மாதிரி நிறைய நேர்மையான ரிவ்யூஸ்க்கு பார்க்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.